ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு லென்த்து வீடியோ போட்டு. சரி, நீங்கள் லென்த்து வீடியோ போட்டுடலாம். ஃபோன் வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். சரி, லென்த்து வீடியோ போடலான்னு போட்டேன். சாப்பிட்டீங்களா? டைம் 8 ஆகுது. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான் நாங்கள் சாப்பிடணும். இப்போ தான் இட்லி ஊற்றி அந்த கத்திரிக்காய் துவையல் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வெங்காயம் போட்டு அதுதாங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுருவார். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்குது பாருங்கள், சின்ன குட்டி. அந்த குட்டி தான் சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு. எது செஞ்சாலும் நல்லா இருக்கும்னு சொல்லுவான். இன்றைக்கி எப்படி தெரியல. வாரான் குட்டி, அழகு குட்டி. சைக்கிள் வேணுமாங்க. அது சின்ன சைக்கிள் இல்லை, பெரியவங்க ஓட்டுற சைக்கிள் வேணுமா. ஓட குட்டி டைகர் இருந்துரு வாங்கி கொடுக்குறியா? சரிடி, வாங்கலாம். வாங்கினது அம்மா வாங்கி கொடுத்தேன். இப்போதான் போய் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எடுத்து சாப்பிடு. இரு, அம்மா இட்லி கேட்டல நேற்று நீ. ஏன் நேற்று இட்லி எனக்கு தோசையே வேணாம், தோசையே ஊற்றியே கொடுத்துட்டேன்னா. சரி, எனக்கு இட்லி தான் வேணும்னு சொன்னேன். சரி, இட்லி ஊற்றி தரேன். இன்றைக்கி வந்து அவங்க அப்பாவும் வீட்டில் தான் இருப்பாங்க, வீட்டில் சாப்பிடுவாங்க வந்து. சரி, அவங்க அப்பா வீட்டில் சாப்பிடுவாங்கல்ல, சரி இட்லியே ஊற்றிடலான்னு சொல்லி சொன்னேன். எனக்கு வேணாமா, என்ன பண்ணுவான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் சாப்பாடு ஊட்டணும். அவங்க சாப்பிட்றது ஒரு இட்லிங்க. அந்த ஒரு இட்லி மேலே அவனுக்கு இறங்க மாட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. நல்லா சாப்பிட்டானா நல்லாயிருக்கும். இப்போ கூட நான் தான் ஊட்டணும். இன்னும் 3 மாதத்தில் ஸ்கூலில் வேறு சேர்க்கணும். எப்படி சாப்பிடுவான்னு அது வேறு ஒரு இதுவாக இருக்குது, பயமாக இருக்குது. இப்போ நான் வீட்டிலனா எவ்வளோ அளவு, இவ்வளோ சாப்பிடுவான்னு கத்துறாங்க. இவ்வளோ சாப்பிடுவானான்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணுவேன். ஏதோ இந்த வெளியில் சைக்கிள் வேலை ஹவுஸ் ஓனர் அவங்களோட சேர்ந்து என் பையனும் சேர்ந்து கத்தின்னு கிடக்குறான். இதே வேலை, கத்துற வேலை தான். சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தால் நம்ம இவ்வளோ சாப்பிட்றான்ட்டு நம்ம கொடுக்கலாம். வெளியில் போனால், ஸ்கூலுக்கு போனால் எப்படி பண்ணுவான்னு தெரியல. எடுத்து சாப்பிடு. குட்டி கை இல்லைங்களா, அந்த எடுத்தால் இவ்வளோண்டு கொஞ்சமாக தான் வருது சாப்பாடு. எப்படி பண்ணுறதுன்னு தெரில. இப்போவே பழக்கம் பண்ணணுன்ட்டு சொல்கிறாங்க எல்லாரும். சொன்னால் கூட அவன் பழக தெரியலங்க. அந்த சிக்கன் ரைஸு, அந்த பிரியாணி அந்த மாதிரினா அவனே சாப்பிட்றான். அது கூட எப்படி இவ்வளோ சாப்பாடு போட்டான், அது 1 மணி நேரம் சாப்பிட்றான். சரி, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஆயம்மாலாம் எத்தனை குழந்தைக்கு ஊட்டுவாங்க அங்கே? அந்த ஸ்கூலில் இருக்கிறது ஒரே ஒரு ஆயம்மா தான். நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம், ஃபீஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டோம். ஒரே ஒரு ஆயம்மா தான் இருக்காங்க. அவங்க எத்தனை குழந்தைக்கு ஊட்டுவாங்க, பார்க்கலாம். ஓகே, பாய். நீங்கள் அந்த மாதிரி எப்படி உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இங்கே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும், இந்த வெளியில் கத்திக்கிட்டே இருந்தேன். ஓகே, பாய்.